இல்லை என்ன புடுங்கிட்டான்னு டிஎம்கே காரங்க இவ்வளோ பேசுகிறாங்க. நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேங்க, புரியுதா? உங்கள் ஆட்சி எப்படி நடந்தது, உங்கள் டிஎம்கே நடந்தாங்க, ஏடிஎம்கே எப்படி நடந்தாங்க தெரியுங்க, கேரளாலையும் தெரியுங்க. உங்களுக்கு என்ன தண்ணி வேணும், அதான பிரச்சனை. நம்ம விஜய் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் இது கரெக்ட் பண்ணுவார், புரியுதா உங்களுக்கு? நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு பிரச்சனை இல்லைங்க. இவங்க சும்மா அப்படியே காசை கொடுத்து மழுப்பி அப்படிலாம் பண்ணுவாங்க. பண்ணட்டுமே, இதானா பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த ஆட்சி காலத்தில் இதான் பண்ணிட்டு இருந்தானுங்க. இனிமே பண்ணட்டும், இனிமேலும் பண்ணட்டும். ஆனால் நம்ம தலைவர் சிஎம் விஜய் இதை விட மாட்டாரு, தட்டி கேட்பாரு. எங்களுக்கு தெரியும். நாங்கள் கேரளா, நீங்கள் சொல்லும்போது 10,000 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் சரி அப்படியே வச்சுக்கோங்களேன், பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட்டு தமிழன் தான் வந்தான். நாங்கள் ஒத்துக்கிறோம், புரியுதா? நாங்கள் ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. எங்களுக்கு சிஎம் வேணும், விஜய் வேணும், எங்களுக்கும் வேணும், புரியுதா உங்களுக்கு? எங்கள் கேரளாவுக்கும் உங்கள் டிவிக்கே தேவைப்படுது, புரியுதா? அதனால் நான் யாரையும் குத்த சொல்லலை. அவங்க ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும், புரியுதா? அவங்க ஹிஸ்டரியில் எடுத்து பாருங்களேன். டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்க, அண்ணா டிஎம்கேன்னு ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர். அவர் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா மேம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அது கூட எடப்பாடியார் பண்ணலையே. நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் ஸ்டேட் வேறு தானே, நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன், நீங்கள் ஸ்டேட் வேறு தானே, உங்கள் சொந்தம். நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நீங்கள் தாங்க கேட்கணும். எனக்கு ஓட்டுரிமை இல்லை அங்கே, என் ஓட்டுரிமை இங்கே தான், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தாங்க கேட்கணும். நீங்கள் ஏன் இவ்வளோ காலம் கேட்கல? விஜய் வந்ததும் ஏன் உங்களுக்கு ப்ரெஷரு? எங்க மாதிரியே என்ன சார் இப்படி சொல்றீங்க, புரியுதா? ஸ்டேட்டுக்கு மட்டும் இல்லடா பிஎம், புரியுதா? நாங்க நாட்டுக்கு 29 ஸ்டேட்டுக்கும் விஜய் தான் வேணும், புரியுதா? சிஜேபி காரங்க கேட்குறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் கேட்குறாங்க, கர்நாடகாவில் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் கேட்குறாங்க, ஆந்திராவில் கேட்குறாங்க, கேரளாவில் கேட்குறாங்க. என்ன உங்கள் சிஎம் இல்லை, புரியுதா? எங்கள் சிஎம். கேரளா ஆகட்டும், என்ன வேணா ஆகட்டும், எங்கள் சிஎம்டா விஜய். அவரை பிஎம் ஆக்கி தான் அடுத்த வீடியோவே நான் போடுவேன், புரியுதா உங்களுக்கு? 5 வருஷம் எடுக்கும். 2029 மோடி உட்கார்ற அந்த இடம் இருக்குல்ல, அதை அப்படியே தவிர்த்துட்டு நாங்க வர்றோம். விஜய் வருவாரு, எங்க சிஎம் வருவாரு, இப்படிதான் சொல்லுவேன், பார்த்துக்கோ.